ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கள் ஊரில் 6ஆம் திருஷா மாசி மகம், இன்றைக்கி 7ஆம் திருஷா. இந்த சாமி இன்றைக்கி விநாயகர், அந்தாண்ட வர்றவர் முருகர், அதுவும் அங்கே 3 பேர் தெரியுறாங்க பாருங்கள். பழமலைநாதர், விருத்தாம்பாள், பாலாம்பாள், இவங்க 5 பேரும் தனித்தனி ரதத்தில் வர்றது இந்த 6ஆம் திருஷாவுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அம்மையப்பன் காட்சி. 80 வயசு முதியவராக வருவாங்க. எல்லோரும் பட்டு சாத்துவாங்க. அதாவது சாமிக்குரிய துணி இந்த ஒரு வருஷத்துலேயே சேர்ந்துடும். இதுக்கு பேர் பட்டு சாத்து திருவிழான்னு சொல்லுவாங்க, 6ஆம் திருஷா திருவிழா. அதனால் சாமிக்கு இன்றைக்கி சேர்கிற துணி பெரிய கோயிலில் எல்லாம் டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க. சாமிக்கும் வச்சுருவாங்க. நிறையா பேர் பெரிய பெரிய பட்டு புடவையை எடுத்து சாத்துவாங்க. சாமிக்கிட்ட ஒரு பழமலைநாதரை காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ துணி அதில் இருக்குதுன்னு பாருங்கள். பழமலைநாதர் மேலே எவ்வளவு புது துணி கிடக்குன்னு எல்லாமே வீட்டுக்கு வீடு பட்டு சாத்துகிற திருவிழா 6ஆம் திருஷான்னு சொன்னால். அதே போல் அம்மனுக்கு புடவை சாத்துவாங்க. இன்றைக்கி சாத்துகிற துணிமணியை கோவிலில் எல்லோரும் பிரித்து எடுத்துக்குவான்னு சொல்லுவாங்க. இது சாமிக்கு மக்கள் இன்றைக்கி எல்லோரும் பட்டு சாத்துவாங்க. வேண்டுதல் வைப்பாங்க. இந்த வேண்டுதல் நிறைவேறிட்டால் நான் வருஷம் வருஷம் பட்டு சாத்துறானே, அதன்படி சாத்துவாங்க. இதான் பட்டு சாத்துகிற திருவிழா. அந்தாண்ட நிற்கிறது வாலாம்பா. விநாயகர், முருகர் முன்னாடி போயிட்டாங்க. ரிஷப வாகனத்தில் இன்றைக்கி வந்திருப்பார். இவர் நேற்று கிளம்புனவர். நேற்று காலையில் 10 மணிக்கு கோவிலை விட்டு கிளம்புனவர். 2 கிலோமீட்டர் தான். ஆனால் வீட்டுக்கு வீடு பட்டு சாத்துறதுனால மறுநாள் 6 மணி 8 மணின்னு ஆகிடும். இங்கே 5ஆம் காலையில் வர்றதுக்கு. இவர் திரும்பி இங்கே கோயிலில் போய் நுழையிறதுக்கு இன்றைக்கி மத்தியானம் 1 மணி ஆகிடும். 1 மணி ஆனாக்கா இன்றைக்கி சாயங்காலம் சாமி இவங்க வரமாட்டாங்க. உடச்சி அடுத்தவங்களுக்கு ஈவி வரியாக இருப்பீங்க. பட்டு சாத்த பார்த்துட்டிங்களா? எல்லாரும் தரிசிச்சுக்கோங்க. உங்கள் வேண்டுதலை அம்மையப்பன் ஆகிய வடிவத்தில் பழமலைநாதர்கிட்ட முன் வைங்க. இன்றைக்கி தான் பழமலைநாதராக வராரு. இம்மாங்காலம் விருதகிரீஸ்வரராக வருவார். இன்றைக்கி தான் பழமலைநாதராக வராரு. தரிசிச்சிட்டிங்களா? எல்லாரும் தரிசிச்சுக்கோங்க. அவங்க வேண்டுதலை முன் வைங்க.